முன்னொரு காலத்தில் குருவாயூரப்பனின் தீவிர பக்தையான மூதாட்டி ஒருத்தி இருந்தாள். அவள் தினமும் காலையும் மாலையும் குருவாயூரப்பன் சன்னதிக்கு வந்து கண்ணார கண்ணனை கண்டு வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் மூதாட்டி இரவு நேர தரிசனம் முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நேரம். அப்பொழுது திடீரென பெருங்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அந்த நாட்களில் சாலை வசதிகள் கிடையாது. எங்கும் இருள் சூழ்ந்தது. இந்த பெரும் மழையில் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று கலங்கிய மூதாட்டி குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லியபடியே தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தாளாம். அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கு வந்து, பாட்டி கவலைப்படாதீர்கள், உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று கூறி அந்த மூதாட்டியின் கையை பிடித்து அழைத்து சென்றானாம். அவர்கள் இருவரும் பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள். மழையில் இருவரும் முழுவதுமாக நனைந்து விட்டதால் சிறுவனோ, பாட்டி மழையில் என்னுடைய துணிகள் நனைந்து விட்டன, உங்களுடைய புடவையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து தருவீர்களா என்று கேட்க, அந்த மூதாட்டியும் தன்னிடம் இருந்த சிவப்பு நிற புடவையில் இருந்து கொஞ்சத்தை கிழித்து சிறுவனிடம் கொடுத்தாளாம். மறுநாள் காலை குருவாயூரப்பன் சன்னதியை திறந்த அர்ச்சகருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நன்றாக அலங்காரம் செய்த கண்ணனின் திருமேனியில் சிவப்பு நிற கௌபீனம் மட்டும் இருந்ததாம். கௌபீனம் என்றால் கோவணம். அந்த திவ்ய காட்சியை அனைவரும் மயக்கும் விதமாக இருந்ததாம். காலையில் வழக்கம் போல் குருவாயூரப்பனின் தரிசனத்திற்காக கோயிலுக்கு வந்த மூதாட்டியும் இந்த காட்சியை கண்டு அதிசயப்பட்டு போனதோடு அகமகிழ்ந்து போனாலாம். முன்தினம் இரவு நடந்த அனைத்தையும் அர்ச்சகர் உள்ளிட்ட மக்களிடமும் சொன்னதோடு அவள் கிழித்து கொடுத்த அந்த சிவப்பு நிற புடவையையும் அனைவரிடமும் காண்பித்தாளாம். அந்த மூதாட்டி கிழித்து கொடுத்த ஒரு பகுதி ஆடையே குருவாயூரப்பன் இடையில் கோவணமாக காட்சியளித்தது. அன்று முதல் குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு நிற கோவணம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது.